மதுவை எடுத்துக்கிறதுனால இறந்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளு குடிச்சு இறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் குடிக்கலாம் அப்டின்ற மாரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. இத ம். பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆ முன்னயே சொன்ன மாதிரி, அ நம்ம ஊர்ல கல்லு எடுக்கிறதையோ, இல்ல அது வந்து வியாபாரம் பண்றதையோ இப்போதைக்கு தடை பண்ணியிருக்காங்க. இவங்க மத்த மாநிலங்கள்லாம் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆந்திரால இருக்கு, கேரளால இருக்கு, தெலுங்கானால இருக்குன்னுலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ஊர்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா, டாடி அடிக்ஷன் அதாவது இந்த கல்லுக்காக வர அடிக்ஷன் பிரச்சனையோட, அதோட அடல்ட்ரேஷன் அந்த கலப்படமான கல்ல குடிக்கிறது மூலமா வர பிரச்சனைகள் வந்து, அ தெலுங்கானால நான் பார்த்த டேட்டாஸ்ல 35 கேஸஸ் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்ப்ரோசோலம், டயசிபம் இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் இருக்கும். ஸோ இத வேற ஒரு விஷயங்களுக்காக பயன்படுத்துற மாத்திரைகள். கொஞ்சம் ஒரு மாரி இந்த மெதப்பா இருக்கும். சில டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒரு மாரி கேரா இருக்கு, மெதப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்னன்னா, ஆல்கஹால் குடிச்சு பழகுனவங்களுக்கு முன்னயே சொன்ன மாரி அதில இருக்க பெர்சன்டேஜஸ் அதிகம். இந்த ஒயினோ இல்ல ட்ரெடிஷனல் முறையில குடிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த நேச்சுரல் ஃபெர்மென்டட் ஆல்கஹால்ஸ் கல்லு மாரியான இத குடிக்கிறவங்களுக்கு, அந்த அதில வந்து ஒரு 300 எம்எல் குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இத வந்து ஒரு 1 1/2 லிட்டர் குடிச்சா தான் அதுக்கேத்த போதை வந்து வரும். ஆனா அவ்வளோ வந்து உங்களால கன்சியூம் பண்ண முடியாதுன்றக்கப்ப என்ன நெனச்சுப்பாங்கன்னா, "ஏய் இது நல்ல கல்லு இல்லடா." சொல்லும்போதே சொல்லுவாங்க. "இது வந்து ஒத்த மரத்து கல்லு. இது செமையா ஏறும். இது வந்து குவாலிட்டியான கல்லு. நீ கொஞ்சம் குடிச்சாலே ஏறும்." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட் பிரஷர் இருக்குன்றனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப்லெட்ஸ நசுக்கி, அத வந்து பவுடரா பண்ணி அத மிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ அந்த போதை வருன்றதுக்காக. அப்ப அந்த அடல்ட்ரேட்டட் டாடிய நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, அது நெறைய பாதிப்புகள உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால வர பிரச்சனைகள் ரொம்பவே மோசமானதா இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப இது இல்லன்றனால, அது லீகல் இல்லன்றனால, அந்த கேஸஸும் ஃபைல் ஆகுறதுக்கான இது வந்து நமக்கு கம்மியா இருக்கு. ஆனா அதுக்காக ஆகவே இல்லையான்னு கேட்டா, அதுவும் ஆயிட்டு தான் இருக்கு. அதற்கான டேட்டாஸ் என்னன்றது இன்னும் வெளிப்படையா தெரியல. அவ்வளவுதான்.